தாம்பரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு விசிகாவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிகா சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தாம்பரம் மாநகர செயலாளர் எபனேசர் சாமுவேல் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு விசிகாவினர் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சமத்துவ உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராமானுஜம், சமூக ஊடக பிரிவு மாநில துணை செயலாளர் கதிரவன், தொகுதி செயலாளர் ரஞ்சன், தொகுதி பொறுப்பாளர் செல் சேகர் உள்ளிட்ட விசிகாவினர் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கைகளை நேரம் அனுப்புவோம். வீடு வாயோ போ ஃப்ரண்ட்ல போயினே இருக்கு. நீங்க தான் வாயா. வைராவா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளில் மாமனிதர் பேரரசர் கௌதம் புத்தரின் கோட்பாடு வழியில் அவரது கொள்கை வாரிசாக 20ஆம் நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக ஏற்படுத்திக் கொண்டார். அவர் தனது பேரறிவு போற்றலில் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியால் அதை நிலைநாட்டுவதற்காக உரிய அடித்தளத்தை அவரே அமைத்தார். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். இந்திய அரசானது தனது ஆட்சி பரப்புக்குள் சட்டத்தின் முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் திருமா தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தாம்பர நகரத்தில் வீர வணக்கம்.